நான் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பரலோக கதவை திறந்தீங்கப்பா. புதித மார்க்கமான ஜீவனுக்கு போற வழியை திறந்தீங்கப்பா. எனக்காக பலியாகி என்னை விட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டு சமூகத்துல, உமக்காகத்தான் வாழ்றேன்ப்பா, இந்த உயிர் வாழ்கிற நாட்கள் எல்லாம் உம்மைத்தான் நேசிப்பப்பா. எத்தனை பேர் சொல்வீங்க? இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், இருதயத்தை கத்தர் பார்க்கிறார். உன் அங்கலாய்ப்பை கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், உள்ளான இருதயத்தை கத்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். எஸ், உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆண்டவரே, இன்னும் நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எஸ், நான் சுய நினைவு இல்லைன்னா கூட உங்களையே துதிக்கணும்ப்பா. எத்தனையோ பேர் சுயநினைவு இல்லாம மருத்துவமனை இருக்கிறாங்க. நான் அப்படி இருந்தாலும் நான் உங்களை தான் துதிப்பேன், உங்களை தான் ஆராதிப்பேன்ப்பா, உங்களை தான் நம்புவேன்ப்பா. என் ஜீவனே போனாலும் உயிர் வாழும் நாட்கள் எல்லாம். எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஓடி உழைத்திடுவே. இயேசுக்காக உழைப்பியா? உன்னை போல பிறர் நேசிப்பியா? நீ அந்த வழியை கண்டுபிடிச்சிட்டு பிறருக்கு சொல்லுவியா? அப்பா, எத்தனை பேர் நரகத்துக்கு நேராய் போய்கிட்டு இருக்கிறாங்கப்பா. சத்தியம் போகலப்பா, சுவிசேஷம் சொல்லல, சுவிசேஷம் சொல்ல பயப்படுவர்கள் இரண்டாம் நரகத்துல தள்ளப்படுவார்கள் சொல்லப்பட்டிருக்குது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நம்ம ஊர் மக்களுக்காய் ஜெபிக்கலாமா? நம்ம கிராம மக்களுக்காய் ஜெபிக்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த சொந்த பந்தம், நம்ம மாமா, அத்தை பிள்ளைங்க, ஆயா, தாத்தா, எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம உறவுகளுக்கு அந்த வழி தெரியலையே. எல்லாம் விசாலமான போகிற பாதையில போய் கொண்டு இருக்கிறாங்க. எல்லாரும் போறாங்க, நானும் போறேன் அப்படின்னு போறாங்களே. எத்தனை பேர் சொல்வீங்க? அப்படி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, என் சொந்த பந்தெல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. என் சொந்த பந்தெல்லாம் ஆண்டு சமூகத்துல ஓடி வரணும். நானே வழியும் சத்தியம் ஜீவனும் சொன்னாரே. எத்தனை பேர் சொல்லுங்க? வாயை திறந்து சொல்லாமா? வாயை திறந்து சொல்லாமா? ஓ எஸ் எஸ் எஸ், நீ சொல்ல உங்க பேர்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, எங்க தம்பி ரட்சிக்க பண்ணும், என் முருகன் ரட்சிக்க பண்ணும், என்னுடைய ஐயப்பன் ரட்சிக்க பண்ணும், என் அண்ணன் ரட்சிக்க பண்ணும், என் மாமா ரட்சிக்க பண்ணப்பான்னு சொல்வியா? சொந்த மதத்தெல்லாம் சொல்வியா? ஆண்டு சமூக சொல்லுங்க. ஆண்டவரே, இவெல்லாம் ரட்சிக்க பண்ணப்பா, இவெல்லாம் பரலோகம் வரணும் ஆண்டவரே, நரகத்துக்கு போக கூடாதுப்பா, அது மோசமான இடம் ஆண்டவரே, அங்க அழியாத அக்கடி இருக்குதா? எத்தனை பேர் சொல்லுங்க? இங்க ஜெபிக்க அவங்களோட கத்தர் மனம் மனகி கொண்டே இருக்கிறாங்க, அவங்க தொடப்படுறாங்க, ஜெபிக்க தொடுப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க. என் கிராம ரட்சிக்க பண்ண ஆண்டவரே, என் சொந்தமா ரட்சிக்க பண்ணாப்பா, என் மாமா ரட்சிக்க பண்ண ஆண்டவரே, ரட்சிப்பி ஹல்லேலூயா செய்தியை சொல்வாண்டவரே, அவளுக்காக ஜெபிப்பா ஆண்டவரேன்னு சொல்லி அவர் சமூகத்தை சொல்வையா? சொல்லுங்கம்மா, பேர் சொல்லுங்க. அவங்க சபைக்குள்ள ஓடி வருவாங்க. இங்க யாரெல்லாம் பேர் சொல்றீங்களா ஒரு லிஸ்ட் போடுங்க. ஆண்டவங்களா ரட்சிக்க பண்ணப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்கம்மா? சொல்லுங்க, இப்ப சொல்லுங்களேன். வாயத்தான் சொன்னீங்கன்னா எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. சபை நிரம்பிடும், பரலோகம் நிரம்ப போகிறது. ஓ ஹல்லேலூயா. ஆமா, பிதாவின் சித்தமே ஒருவரும் கெட்டு போக கூடாது, ஒருவர் நரகத்துக்கு போக கூடாது. இதான் பிதாவின் சித்தமா இருக்கிறதுமா. ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுமா. இன்னைக்கு நீங்க ஜெபிக்க ஜெபத்தினால அநேக கட்டுகள் உடைந்து கொண்டு இருக்கிறது, அநேக வியாதிகள் மறைந்து கொண்டிருக்கிறது. சொந்தமா கத்தர் ரட்சித்துக் கொண்டிருக்கிறாரு, ரட்சிப்புக்கு நேராய் கத்தர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறாரு. ஓ ரீபா ராஷந்தோரா கண்டராவா. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் கிராம ஜனங்கள நீ தொட்டத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே.